கார்த்திக் ராஜா, வெல்கம் டு அபிடெக். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா செங்கோட்டை முன்னேற்ற கழகம் அவங்களோட தலைவர் நம்ம பார்க்க போறோம். அவங்ககிட்ட சில பல கொஸ்டின்லாம் கேட்க வேண்டியது இருக்கு. அதை அவங்ககிட்டே கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் அபிடெக் அப்படிங்கிற ஒரு சேனல்ல இருந்து வந்திருக்கோம். உங்ககிட்ட உலகத்துல நடக்கிற பொலிஷனா நடந்த சில சம்பவங்களை பற்றி உங்ககிட்ட கொஸ்டின் கேட்கலாம்னு வந்திருக்கோம். அதை மக்கள்கிட்ட நாங்கள் தெரிவிக்கலாம்னு விரும்புவோம். முதல் கொஸ்டினா ஹமாஸ் போரை பற்றி உங்களின் கருத்து. இப்போ உலக நாடுகளில் முக்கியமா பேசப்படுறது ஹமாஸ் இஸ்ரேல் போர். ஹமாஸ் அப்படிங்கிறது ஒரு தீவிரவாத அமைப்பு. அதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். அதை அமெரிக்காவின் துணையோட இஸ்ரேல் சிறப்புமா பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹமாஸை ஒழிப்பதற்கு உலக நாடுகள்லாம் சேர்ந்து, தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு உலக நாடுகள்லாம் சேர்ந்து இஸ்ரேல் கூட கை கொடுக்கணும். ஆனால் பல நாடுகள் அதுக்கு துணையாக நிற்க மாட்டேங்குது. இது ஒரு வருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஹமாஸும் மன்னிக்கணும், இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் சேர்ந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சா தான் இதோட முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். அது வரைக்கும் இந்த பிரச்சனை நின்றுகிட்டே இருக்கும். பிறகு இதை ஆழமாக போய் பார்த்தோம்னா, ஆங்கிலேயர்கள் எந்தெந்த நாட்டிலெல்லாம் ஆட்சி பண்ணி சுதந்திரம் கொடுத்துட்டு போனாங்களோ அந்த நாடுகளிலெல்லாம் நிலங்களை பிரிக்கிறதுல இதை மாதிரி பெரிய சிக்கலை உருவாக்கிட்டு தான் போயிருக்காங்க. அதுக்கு உதாரணமாக இந்தியாவை கூட நம்ம சொல்ல முடியும். அதனால இதுக்கு தீர்வான்பது மிக 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 முக்கியம். அதுவும் மிக மிக விரைவில் இதை செய்யணும். இரண்டாவது क्वेश्चन, உக்ரைன் போரை பற்றி உங்களின் கருத்து. உக்ரைன் போர் மிக ஒரு வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு போர். இது ஆல்ரெடி ரஷ்யாவோட கூட்டாக இருந்த ஒரு நாடு, சோசியலிசத்தில் கூட்டாக இருந்த ஒரு நாடு தனியாக போகிறது. ஆனால் அதோட உள் காரணங்கள் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெளிவாக தெரியல. இருந்தாலும் இப்பொழுது இந்த வாரம் ஒரு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணக்கூடிய ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கு. இதை விரைந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து இதுக்கு ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு தீர்வு காணணும். அதே நேரத்தில் இப்போதைக்கு ரஷ்யா உக்ரைன் கூட சண்டை போடுது அப்படின்னு சொல்கிறது மிக தவறானது. எல்லா நாடுகளும் சேர்ந்து உக்ரைனுடன் சேர்ந்து ரஷ்யாவை தாக்குகிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். மொத்தத்தில் சொல்லப்போனால் இது ஒரு வேர்ல்டு வார் மாதிரி நடந்துக்கிறது. சில குறிப்பிட்ட நாடுகளை தவிர பாக்கி அனைத்து நாடுகளும் உக்ரைன் கூட சேர்ந்து ரஷ்யாவோட சண்டை போட்டுக்கிட்டு. ஆனால் இதோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உக்ரைனோட அழிவு உறுதி அப்படிங்கிறதா என்னோட கருத்து. மூணாவது கொஸ்டினா, தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயலை பற்றி கருத்து. மிக்ஜாம் புயல் இப்போது உள்ள காலநிலை மாற்றங்கள்னாலும் பூமி வெப்பமயமாதல்ங்கிற காரணத்தினாலும் எந்த ஒரு இயற்கை சீற்றம் எப்போ வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைய உள்ள விதி. இதை இப்போ ஒரு சில ஆண்டுகளிலேயே நம்மளுக்கு நிறைய மாற்றங்களை காணிச்சிருக்கு. அதனால மக்களும் அரசாங்கமும் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருந்தால் மட்டும்தான் இதில் வருங்காலத்தில் நம்ம தப்பிக்க முடியும். அதனால மக்களும் அரசாங்கமும் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இதுதான் முதல் கருத்து. அதே நேரத்தில் இப்போ ஏற்பட்ட புயலில் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப மோசமான ஒரு எடுத்துக்காட்டாக இதில் அவங்களோட செயல்பாடு இருந்துச்சு. அதை மாற்றணும், திருத்தணும். மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டேங்குன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இவங்கள்ட்ட இருக்கிற நிதியை வைத்து சீரும் சிறப்புமாக இதை செய்து அதன் பின்னர் மத்திய அரசுக்கு அவங்க கேட்கறது தான் ஒரு முறை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் இவங்க மெயின் காரணமாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க, மத்திய அரசு கொடுக்கலன்னு இதுவரை செய்யலை. நாலாம் கொஸ்டினா, தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பற்றி உங்களுக்கு. அதாவது சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குக்கு அடுத்து ஒரு வாரம் கூட டைம் கொடுக்கல. அதுக்கு அடுத்து வந்த பெரும் மழை தான் இந்த தென் மாவட்டங்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் ஏற்பட்ட அந்த வெள்ளப்பெருக்கு. எப்படி சென்னையில் இவங்களால கண்ட்ரோல் பண்ணலையோ அதே மாதிரி தான் இங்கே ஏற்பட்டிருக்கு. அது நடந்தவையாக இருக்கட்டும். வருங்காலங்களில் இதை மாதிரி அதிகப்படியான வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
அதனால அரசு மின்சாரம் போல் செயல்பட்டு வடிகால் வசதிகள், நீர்த்தேக்கங்களை வலுப்படுத்துறது, இதை மாதிரி காரியங்களை செய்து வருங்காலத்தில் இதை மாதிரி ஏற்படுற தவறுகளை திருத்தி வச்சிருக்கணும். அதே மாதிரி மக்களும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. ரொம்ப நன்றி. கேட்ட கொஸ்டின்லாம் நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணீங்க. அது எங்களுக்கு புரிஞ்சிச்சு. இது வந்து மக்களிடம் போய் சேரணும்னு நாங்கள் நம்புகிறோம். வணக்கம்.